Start now. Nervous system. Nervous system controls all the activities of the body. Nervous systemன்றது நம்மளுடைய நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நரம்பு மண்டலம் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பாடி. எந்த ஒரு எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம். அதுதான் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் பாடி. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டமில் என்ன டிவிஷனாக கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி கிளாஸிஃபைட் பண்ணுறோன்னா, நர்வஸ் சிஸ்டம் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 2 types. One central nervous system, another one the peripheral nervous system. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் see about the சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பைனல் கார்ட் அண்ட் பிரெயின். ஃபஸ்ட்டு பிரெயின், தென் ஸ்பைனல் கார்ட். ஸோ தென் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், இது எங்கெங்கே அரேஸ் ஆகுது, இது யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 டைப்ஸாக பிரியுது. அகைன் என்னென்னா ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அகைன் கிளாஸிஃபைட் இன்டு சிம்பாத்தட்டிக் அண்ட் பேராசிம்பாத்தட்டிக். இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். constrictor and dilator. So it's not only for eye supply, it's to in our full body supply க்கும் sympathetic தனியா parasympathetic வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு கிளாசிஃபிகேஷன். ஸோ 3 மார்க்கில் கேட்டாலும் எழுதுங்க. ஸோ நர்வ் சிஸ்டம் என்னென்னு ஒரு டெஃபினேஷன் கேட்டாலும் உங்களால் யூ கேன் ஈஸியாக ரைட் இன் யுவர் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நர்வஸ் சிஸ்டமில் ஒரு ஃபண்டமெண்டலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதோட ஃபண்டமெண்டல் டிவிஷன் நியூரான் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டே ஒரு அடிப்படையான அழகே வந்து பார்த்திங்கன்னா நியூரான் தான். நியூரான் இல்லைனாலே அங்கே நரம்பு இருக்காது. அப்போது த நியூரான் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஒரு ஸ்ட்ரக்சரல்னால் ஒரு வரையறுக்கத்தக்க அந்த வடிவமைப்பையும் அதோட ஃபங்க்ஷன் மீன்ஸ் செயல்திறனையும் வந்து ஒரு அழகாக கொண்டது தான் வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குது. அதுதான் நம்ம சொல்கிறோம் நர்வஸ் நியூரான் இஸ் defined as the structural and functional unit of the nervous system. It is otherwise called nerve cell, but it differ from other cells by 2 ways. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா நர்வ் செல்லுன்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் எல்லா நர்வ் செல்ஸும் சேர்ந்து தானே வந்து நியூரானை வந்து கிரியேட் பண்ணுது. அதனால இது அதர்வைஸ் கால் நர்வ் செல்லு, பட் இட் டிஃபர் ஃப்ரம் அதர் செல் பை 2 ways. இது வந்து வேரியேஷன் ஆயிருக்கு. அமாங் த அதர் செல்ஸ் வி குட் கம்பேர் டு த நர்வ் செல்ஸ். it took 2 variations are there. First of all, we are see about the neuron as branches or process called axon and dendrite. இது வந்து அனதர் செல்லில் வந்து இருக்காது. என்னென்ன இருக்குதுன்னா ஆக்ஷான் டென்ட்ரைட்ஸில் அதர் செல்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இருக்காது. ஆனால் வந்து நர்வ் செல்லில் வந்து இதெல்லாம் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா நம்மளுடைய டிரான்ஸ்மிட்டை வந்து பாஸ் த்ரூ பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்ட் டென்ட்ராய்ட்ஸ் தான். தென் நியூரான் டஸ் நாட் ஹாவ் சென்ட்ரோசோம், ஸோ இட் கேனாட் பி அண்டர்கோஸ் த டிவிஷன்ஸ். செல் டிவிஷனை வந்து இது என்ன டிவிஷனை பண்ணாது. ஏன்னா இதில் வந்து என்ன கிடையாது, சென்ட்ரோசோம் கிடையாது. அதர் செல்லில் வந்து சென்ட்ரோசோம் இருக்கும், நர்வ் செல்லில் வந்து சென்ட்ரோசோம் இருக்காது. அதர் செல்லில் வந்து சென்ட்ரோசோம் இருக்கிறதால செல் பிரிதல் நடைபெறும். ஆனால் இங்கே நர்வ் செல்லில் வந்து செல் பிரிதல்ன்றது கிடையாது. ஓகேவா? ஒன் டைம் டெத்துனா அது டெத்து தான் நர்வ் செல் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகேங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்றைக்கி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், அதோட டிவிஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம், அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து நியூரான் பார்த்தோம். இப்போ அது எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், எதோட அடிப்படையில் நம்ம கிளாஸிஃபை பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கிளாஸிஃபை இன்டு டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் போல்ஸ். போல்ஸ்னால் என்ன சொல்கிறதுனா, போல்ஸ்னால் முனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முனை இருமுனை நியூரான், ஒரு முனை நியூரான் இருமுனை நியூரான், அதுதான் அந்த முனை, அந்த போல்ஸ். அது டிபெண்டிங் அப்பான் த ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். தென் டிபெண்டிங் அப்பான் த லென்த் ஆஃப் த ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ்ன்றதை ஆக்சுவலி நீங்கள் பிக்சர் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஐ வில் ஷோ தேர். ஸோ டிபெண்டிங் அப்பான் த லென்த் ஆஃப், அது எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம பார்த்து டிபெண்டிங் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் நம்பர் ஆஃப் போல்ஸ், யூனிபோலார் நியூரான் இருக்குது, பைபோலார் நியூரான் இருக்குது, மல்டிபோலார் நியூரான் இருக்குது. யூனிபோலார் நியூரான் ஒன்லி ஒன் போல், போத் ஆக்ஷன். தென் இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து இது வந்து யூனிபோலார், இது பைபோலார், இது மல்டிபோலார். மல்டிபோலார் மீன்ஸ் ஆக்சுவலி இங்கே
ஒரே ஒரு ஹெட்டாக இருக்குது. இந்த செல் பாடின்ற இடத்துல ஒரு முனையில இருக்குது. ஸோ 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் போல் போத் ஆக்ஷன் டென்ட்ரைஸ் அரேசிங் சேம். ஸோ ஆக்ஷானும் டென்ட்ரைஸும் சேம் போல்லேருந்து அரைஸ் ஆகிருக்கு. அதே பைபோலார்லேயும் ஒன் சைடு ஆக்ஷன் ஒன் சைடு டென்ட்ரைட் அது மாதிரி இது இருக்குது. ஆனால் இங்கே மல்டிபோலாரில் பாருங்கள், மெனி போல்ஸ் ஆக்ஷன்ஸ் அரைஸ் ஃப்ரம் ஒன் போல் அண்ட் அதர் ஆல் த போல்ஸ் கிவ் ரைஸ் டு டென்ட்ரைட்ஸ். ஸோ ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் அந்த சைட்ஸ் எல்லாமே என்ன கவர் ஆகிருக்குன்னா டென்ட்ரைட்ஸ் கவர் ஆகிருக்கு. அதுதான் வந்து இது போல்ஸ் டெஃபினேஷன் அடிப்படையில் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுது. தென் டிபெண்டிங் அப்பான் த ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, மோட்டார் நியூரான் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ் கேரிங் மோட்டார் இம்பல்சஸ் டு பெரிஃபெரி. மோட்டார் நியூரான்ஸ் அண்ட் எஃபரண்ட் நியூரன்ஸ்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து சென்சரி நவ் தான். சென்சரி நியூரான் அண்ட் அஃபரண்ட் நியூரன். சென்சரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபரண்ட் நியூரன் இருக்குது. மோட்டார் நியூரான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபரண்ட் நியூரான். நீங்கள் அஃபரண்ட் வந்து சென்சரியை வந்து கேட்ச் பண்ணி கேரி பண்ணாதான் அடுத்து நெக்ஸ்ட்டு அது கேரி பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் நியூரான் வந்து இது மாதிரி அங்கே வந்து இப்போது ஆக்சுவலி நம்ம தெரியாத சூடில் கை வச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ஐயோ சூடு நம்ம அப்புறமா எடுத்துக்கலான்லாம் நினைக்க மாட்டோம். பட்டவுடனே பட்டுன்னு எடுப்போம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து சென்சரி, தென் பட்டுன்னு எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து மோட்டார் நர்வ் சப்ளை. அது பண்ணோடனே எஃபரண்ட் நியூரான்ஸ் என்ன பண்ணோம், அங்கேருந்து கையை எடுன்ட்டு நம்ம கையை எடுத்துடுறோம். அதான் கேரி மோட்டார் இம்பல்ஸ் டு பெரிஃபெரி. எங்கே நம்ம இது பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு வந்து பெரிஃபெரிலாம் நம்மளுக்கு நர்வ் இம்பல்சஸ் வந்து சென்ட் பண்ணி நம்ம கையை எடுக்க வச்சிருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்போ ஃபங்க்ஷன்ஸ். என்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் ஒன்று அஃபரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்சேஷனு, அதுக்கான கேரி மோட்டார் இம்பல்சஸ் டு பெரிஃபெரி. அங்கேருந்து கை எடுக்க சொல்லி இம்பல்சஸ் வருது இல்லையா? அதான் வந்து மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிபெண்டிங் அப்போ லென்த் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஆக்சுவலி லென்த் ஆஃப் ஆக்ஷனோட நீளம் இருக்குது இல்லையா? அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அது சிம்பிள் தான். கோல்கேட் டைப் 1 இருக்குது, கோல்கேட் டைப் 2 இருக்குது. கோல்கேட் டைப் 1னா வந்து லென்த் ஆக்ஷன்ஸு, கோல்கேட் டைப் 2னா ஷார்ட் ஆக்ஷன்ஸு. ஓகேங்களா? அது மட்டும்தான். நெக்ஸ்ட் இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானு. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டென்ட்ரைட்ஸ் இருக்கும். சோமா மீன்ஸ் செல் பாடியெலாம் இருக்கு இல்லையா? அங்கே தான் சோமா, அப்புறம் நிசில் கிரானுல்ஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ், ஆக்ஷானு இது மாதிரி எல்லாமே இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இப்போ ஓகே நர்வ் செல் வந்து வரைஞ்சிட்டோம். ஒரு 3 மார்க்லேயோ ஒரு 5 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா நம்ம நர்வ் செல் வரைஞ்சி அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். பார்ட்ஸ் நர்வ் செல் பாடி. ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, நர்வ் செல் பாடி இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நர்வ் செல் பாடி, இங்கே தான் இருக்கும். சோமா சொன்னோம் இல்லையா? அதான் நர்வ் செல் பாடி. டென்ட்ரைட் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இது என்ன, அந்த டென்ட்ரைட்டும் ஆக்ஷனும் சேர்ந்து தான் நம்மளுடைய நம்மளுடைய இம்பல்சஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரைட்ஸ் ஆக்ஷன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த நர்வ் செல் பாடி சோமா, நான் சொன்னேன் இல்லைங்களா? செல் பாடி தான் வந்து சோமானு. இது வந்து இர்ரெகுலர் இன் ஷேப்பாக இருக்கும். மெயின் ஆஃப் சைட்டோபிளாசம் கவர்ட் பை செல் மெம்பரேன். மெயின் ஆஃப் சைட்டோபிளாசம் கவர் ஆகிருக்கும். எங்கே இது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பை செல் மெம்பரேனில். சைட்டோபிளாசம் கண்டெயின் ஏ லார்ஜ் நியூக்ளியஸ், நிசில் பாடிஸ், நியூரோஃபைப்ரல்ஸ், அப்புறம் வந்து மைட்டோகாண்ட்ரியா அண்டு கோல்கி அப்பரேட்டஸ் இதெல்லாம் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எங்கன்னா அந்த நர்வ் செல் பாடினா இங்கே தான். ஸோ இந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்குது இல்லைங்களா? அந்த பிளேஸை தான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் 1 நியூக்ளி விச் இஸ் சென்ட்ரலி பிளேஸ்டு. அந்த பெரிய நியூக்ளியஸ் நடுவில் அமைஞ்சிருக்கு. 1 or 2 ப்ரொமோட் நியூக்ளியஸும் ப்ரெசென்ட் ஆர் தேர். ஸோ நிசில் பாடிஸ் மீன்ஸ் இந்த நிசில் துகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து நிசில் பாடி. ஸ்மால் பேசோஃபிலிக் கிரானுல்ஸ் ஆர் தேர். இட் இஸ் பிரசன்ட் த சோமா எக்ஸப்ட் இன் த ஆக்ஷன் ஹைலெக்ஸ். அதாவது ஆக்சன் ஹைலோக்கில்னு இருக்கு இல்லையா? இந்த ஆக்சன் ஹைலோக்கில்ன்றது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து அரேஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆக்சன் ஹைலோக்கில்னு சொல்கிறோம். தென் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிசில் பாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எங்கன்னா ஸ்மால் பேசோஃபிலிக் கிரானுல்ஸ் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த சோமா எக்ஸப்ட். அந்த சோமாவை தவிர இந்த ஆக்ஷன் ஹைலாக்ஸில் வந்து இந்த நிசில் பாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் கண்டைன்ஸ் ரிபோசோம்ஸ். ஸோ இட் இஸ் கன்வெர்ட் சிந்தசிஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் த நியூரான்ஸ். இது வந்து ஃபுல்லாக என்ன கண்டெயின் ஆகிருக்குன்னா ரைபோசம்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கிறதால இது என்ன பண்ணுன்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நியூரோஃபைப்ரல்ஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் இன் த சோமா அண்ட் நர்வ் ப்ராசஸ். இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்?
நர்வ் ஃபைப்ரல்ஸ்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல த்ரெட்னா நூல் மாதிரி லைக் தென் பிரசன்ட் இன் த ஃப்ரம் நெட்வொர்க் இன் த நெட்வொர்க்னா வளவலையா இந்த சோமா அண்ட் நர்வ் ப்ராசஸ். சோமானா இந்த செல் பாடி பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே இது வந்து வளவலையாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதான் நர்வ் ஃபைப்ரல்ஸ். மைட்டோகாண்ட்ரியா அது எல்லாருக்குமே தெரியும். பவர் ஹவுஸ் ஆஃப் த நர்வ் செல் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஆற்றல் நிலையம் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஸோ கோல்கி அப்பரேட்டஸ் ப்ராசஸிங் அண்டு பேக்கேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இன் த கிரானுல்ஸ். ப்ரோட்டீன்ஸ்லாம் கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. பட் சிந்தசிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ ப்ரோட்டீன் ரிபோசோம்ஸ் அதுதான் வந்து சிந்தசிஸ் பண்ணது, பேக்கேஜ் பண்ணுறது கோல்கி அப்பரேட்டஸ் வேலை. டென்ட்ரைட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆக்ஷன் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So branched process of neuron, the dendrites has Nisl granules and neurofibrils conduct in the nature. So the branches of branched process of neurons இந்த நியூரானோட வேலை எல்லாமே சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸ் தான். the dendrites has Nisl granules and Nisl fibrils கொண்டிருக்கு டென்ட்ரைட்ஸு. கண்டக்ட் இன் த நேச்சர், இதுக்கு நேச்சராகவே கண்டக்ட் பண்ணக்கூடிய திறன் இருக்குது. இட் டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் த நர்வ் செல் பாடி. அந்த டென்ட்ரைட்ஸ்லாம் மேலே தானே இருக்குது, அங்கே இருக்கிற நர்வ் செல்ஸ் நர்வ் அந்த இம்பல்சஸை வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டூ அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா, பிக் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் இன் த சென்டர் ஆஃப் த நர்வ் செல். ஸோ அதை நோக்கி வந்து இம்பல்சஸை வந்து பாஸ் பண்ணும். அதுதான் வந்து டென்ட்ரைட்ஸோட வேலை. ஆக்ஷனோட வேலை என்னென்னா இதுதான் லாங்கர் தென் டென்ட்ரைட்டை விட இதுதான் லாங்காக இருக்கும். ஈச் நியூரான் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆக்ஷன் அண்டு அரைஸ் ஃப்ரம் ஆக்ஷன் ஹைலக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஆக்ஷன் ஹைலக்ஸ்லேருந்து தான் அந்த ஆக்ஷன் வந்து வருது, உருவாகுதுன்ட்டு. ஸோ அங்கே கனெக்ட் ஆகிற அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹைலாக்ஸு. த மேக்ஸிமம் லென்த் 1 மீட்டர் இருக்கும் அந்த ஆக்ஷனோட லென்த்து. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் நர்வ், மெனி ஆக்ஷன்ஸ் டுகெதர் பண்டல். அதாவது எப்படி வந்து அந்த நர்வ் வந்து இருக்குன்றதை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் நர்வ்னா மெனி ஆக்ஷன்ஸ் மீன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அந்த லென்த்தாக இருக்கிறது. மெனி ஆக்ஷன்ஸ் டுகெதர் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து பண்டில் ஆகுது. அந்த பண்டில்லாம் சேர்ந்து ஃபெசிகுலம் ஆகுது. நல்லா கவனிங்க, அந்த பண்டில்லாம் சேர்ந்து ஃபெசிகுலம் ஆகுது. மெனி ஃபெசிகுலர் சேர்ந்து நர்வ் ஆகுது. அப்புறம் வந்து அந்த நர்வை கவர் பண்ணுற டியூப்லர் ஷீத் இருக்குது, அதுதான் என்னென்னா மைலின் ஷீட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போது இங்கே அந்த ஃபெசிகுலஸை கவர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரினியூரியம், அது வந்து மிடில் லேயர். நெக்ஸ்ட்டு நர்வை கவர் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பை டியூப்லர் ஷீத்தை கவர் பண்ணியிருக்கிறது எபினியூரியம் லாஸ்ட்டில், அதுதான் அவுட்டரு. ஓகேங்களா, அப்புறம் வந்து கவர்டு பை பெரினியூரியம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெரினியூரியம் வந்து பார்த்திங்கன்னா தான் அவுட்டர் லேயர். எபினியூரியம் அவுட்டர் லேயரு, அதுக்கப்புறம் பெரினியூரியம் தான் பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன லேயர் இருக்குன்னா எண்டோனியூரியம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபினியூரியம், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரினியூரியம், லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோனியூரியம். எபி பெரி எண்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்ஷனில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஆக்சோபிளாசம் கவர்டு பை டியூபுலார் ஷீத். ஆக்சோபிளாசம் பார்த்தீங்களா, ஆக்சோலெம்மானு சொல்லுவாங்க. மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் கவர்ட் பை மைலின் ஷீத். மைலின் ஷீத்தை சுற்றி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் வந்து ஆக்சோலெம்மான்னு சொல்லுவோம். மைலின் ஷீத்தை பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் எ திக் லிப்போப்ரோட்டீன் ஷீட் தட் இன்க்ளூட்ஸ் த myelinated nerve fiber. It is absent at the regulate intervals. It is an area where the myelin sheath is absent is called the node of Rennewer. It is formed by Schwann cells. ஓகேங்களா, ஸோ myelin sheath வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் திக் லிப்போப்ரோட்டீன் ஷீட்டாக அது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெகுலர் இன்டர்வல்ஸு. ஏரியா வேறு மைலின் ஷீட் இஸ் ஆப்ஷன்ட், அங்கே வந்து பார்த்திங்கன்னா மைலின் ஷீட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இஸ் கால்ட் அந்த மைலின் ஷீட் இல்லாத இடம் ஒரு அந்த பிரேக் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வந்து ரோட் ஆஃப் ரேன்வேர், அந்த பள்ளமாக. ஸோ மைலின் ஷீட் வந்து டவுன் ஆகும், மறுபடியும் மைலின் ஷீட் வந்து டவுன் ஆகும். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபாஸ்டர் கண்டக்ஷன், இன்சுலேட்டட் கெப்பாசிட்டி. ஒரு இம்பல்சஸ் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்பீடாக எப்படி கோத்ரூ பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வந்து பாஸ் த்ரூ பண்ணுதுன்ற வேலை. நெக்ஸ்ட்டு இன்சுலேட்டிங் கெப்பாசிட்டி, அதோட கெப்பாசிட்டியை வந்து திறன் கொண்டு தான் வடிவமைக்கிறது. இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ்.
ஸோ இதுதான் ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு நர்வஸ் சிஸ்டம்துக்கான உங்களுக்கு ஒரு ஒரு ஆன்சர். நீங்கள் ஈஸியாக பாயிண்ட் பண்ணி எழுதுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நர்வஸ் சிஸ்டம் எத்தனை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதோட ஃபண்டமெண்டல் செல் என்ன பார்த்தீங்கன்னா நியூரானு. அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் எதை வச்சு பிரிச்சிருக்கோன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் subscriber and like this video. So please share to other students. Thank you so much. Bye bye. We are meet next video. Thank you so much.